ஸ்ரீ குருப்பியோ நமக. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா. மகா பெரியவாளோட சத்சரிதம் நான் படித்த ஒரு நிகழ்வு. மகா பெரியவா பல சமயங்களில் திடீர்னு க்ஷேத்ராண்ணம் போகலாம்னு சொல்லிட்டு தேவையானதையெல்லாம் எடுத்து வச்சுக்க கூட கொஞ்சமும் அவகாசம் தராமல் சட்டுன்னு புறப்பட்டுவார். அவர் புறப்பட்டாச்சுன்னா அவர் கூட போகிறவா எல்லாரும் அப்போவே கிளம்பி ஆகணும். அதனால் எப்போவுமே புறப்படுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டுருப்பாங்க மடத்து சிப்பந்திகள். நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு அப்படியே திருவையாருக்கு வந்து சேர்ந்த பெரியவா 2-3 நாள் அங்கேயே தங்கலாம்னு தீர்மானித்தார். ஆச்சாரியா ஒரு ஊரில் தங்குறாருனா அவருக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு, பிக்ஷாவந்தனம் செஞ்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு பல பெரிய மனுஷாலாம் போட்டி போட்டுட்டு வருவா. மடத்தை சம்ரட்சணை பண்ணுறதுக்காகவும் தர்ம காரியங்கள் செய்வதற்கும் அந்த சமயத்தில் காணிக்கையாக ஒரு தொகையை வசூல் பண்ணுவாங்களாம் மடத்து நிர்வாகிகள். அந்த அடிப்படையில் பரமாச்சாரியாரோட பாதுகைகளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு 200 ரூபாய் காணிக்கை அப்படின்னு நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. திருவையாருக்கு பக்கத்தில் கிராமம் ஒன்றில் 70 வயசு பாட்டி பல காலமாக படமாகவே பார்த்துட்டுருக்கிற பெரியவாளை நேரில் தரிசனம் பண்ணணும், அவருக்கு பாத பூஜை செய்யணும் அப்படின்ற ஆசை அவளுக்குள்ளே எழுந்தது. ஆனால் கையில் ஒரு செல்லாத நோட்டு கூட கிடையாது. சொந்த பந்தம்னு சொல்லிக்கவும் எந்த நாதியும் கிடையாது. மனசுக்குள்ள பெரியவா படத்துக்கு முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணிண்டா. அன்னைக்கு ராத்திரி பாட்டிக்கு ஒரு கனவு. உனக்கு என்ன வேணும், பணம் தானே, நான் தரேன், நீ வந்து என்னை தரிசனம் செஞ்சுட்டு போ அப்படின்னு பெரியவா சொல்கிறாப்புல அந்த கனவு கண்டது. அந்த கனவை கண்ட உடனே பாட்டிக்கு தூக்கமே வரல. எப்படியும் தமக்கு காசு கிடைக்கும்னு பெரியவாளை பார்க்க தயாராக இருந்தா ஒரு நம்பிக்கையோட. தான் கண்ட கனவை மற்றவா கிட்ட சொன்ன அவளை, பரமாச்சாரியா தரேன்னாரா, எப்படி அவரே எடுத்துன்னு வந்து கொடுப்பாராக்கும் அப்படின்னு பரிகாசம் செஞ்சாங்களாம் சிலர். ஆனால் பாட்டி மட்டும் நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தா. மணி 11 ஆச்சு. செல்லம்மா பாட்டி, செல்லம்மா பாட்டி, யாரோ வாசலில் நின்று தன்னோட பேரை சொல்லி கூப்பிட்ற சத்தம் கேட்டு வெளியில் வந்தாங்க பாட்டி. இந்தாங்க, சீக்கிரமாக வந்து இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, 200 ரூபாய் உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வாசலில் நின்றுன்ற தபால்காரர் பாட்டியிடம் சொன்னார். பாட்டிக்கு தன்னையே நம்ப முடியல. எனக்கா பணமா, யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு நான் தழுத்தழுக்க கேட்டாங்களாம். அதெல்லாம் யாருன்னு தெரியல, பணத்தை அனுப்பினவங்க ஃபாரத்தில் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதலை, ஆனால் தபால் ஆபீஸ் முத்திரையிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. பாட்டிக்கு பரம சந்தோஷம். சொன்னபடி பெரியவா அனுப்பிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு திருவையாருக்கு போய் ஆச்சாரியால தரிசனம் பண்ணி அவரோட பாதுகைக்கு பூஜையும் செஞ்சிட்டாங்க. என்ன ஆசை பூர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு பழம் கல்கண்டு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாராம் பரமாச்சாரியா. பாட்டியோட கண்ணுலேருந்து பொலபலன்னு ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. பரம சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டா. பாட்டிக்கு பணம் அனுப்பினது யாருன்னு கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியல. ஆனால் பரமாச்சாரியா தான் தனக்கு பணம் அனுப்பினார் அப்படின்றது பரிமூரமாக நம்பினாலாம் பாட்டி. யாருக்கு என்ன தரணும், எப்போ தரணும், எப்படி தரணும், அதை அனுபவிக்க அவளால் முடியுமா முடியாதா, இதெல்லாம் சுவாமியால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். பரமாச்சாரியாலும் ஒரு தெய்வம் தானே.